மகாபாரதத்தின் 26வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போவது குருக்ஷேத்திர போரின் 15ஆம் நாள். பாண்டவர்களின் மகா குரு துரோணாச்சாரியாரின் முடிவும் தர்மர் சொன்ன அந்த ஒரு சிறிய பொய் ஏற்படுத்திய பெரும் மாற்றமும். துரோணர் இன்று காலனைப் போல போரிடுகிறார். பீஷ்மரின் வீழ்ச்சிக்குப் பிறகு அவர் எதற்கும் துணியாதவராக மாறினார். கௌரவ படைகள் உற்சாகமடைந்தன. ஆனால் பாண்டவர்கள் தங்கள் அழிவை நேருக்கு நேர் கண்டனர். கண்ணன் உணர்ந்தான், துரோணரை நேர்மையாக போரிட்டு வெல்ல முடியாது. அவரது மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்டால் மட்டுமே அவர் வில்லை கீழே போடுவார் என்று கண்ணன் ஒரு தந்திரத்தை திட்டமிடுகிறான். பீமன் அஸ்வத்தாமன் என்ற பெயருள்ள ஒரு பெரும் யானையை கொல்கிறான். பிறகு போர்க்களம் முழுவதும் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று உரக்க கூவுகிறான். அந்த சத்தம் துரோணரின் காதுகளில் இடியாய் விழுகிறது. துரோணர் நம்பவில்லை. தர்மர் சொன்னால் மட்டுமே நான் நம்புவேன் என்று அவர் கூறுகிறார். தர்மத்தின் உருவமான யுதிஷ்டிரர் என்ன சொல்லப் போகிறார்? உலகமே அந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தது. தர்மர் கூறுகிறார், அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான். மெல்ல அது ஒரு யானை என்று முணுமுணுக்கிறார். ஆனால் அந்த இரண்டாவது வாக்கியம் துரோணரின் காதுகளை எட்டாதவாறு கண்ணன் தனது சங்கை முழங்குகிறான். தர்மரின் தேர் பூமி தொட்டது. தனது மகன் இறந்துவிட்டான் என்று நம்பிய துரோணர் போரின் மீதான பற்றை இழக்கிறார். அவர் தனது ஆயுதங்களை துறந்து தியானத்தில் ஆழ்ந்து தனது ஆத்மாவை விண்ணுக்குச் செலுத்தத் தொடங்குகிறார். குருவின் முடிவு நெருங்கியது. அங்கே விதியின் உருவமாக திருஷ்டத்யும்னன் வருகிறான். பீஷ்மர் வீழ்ந்தது போல துரோணரும் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது விதியாகும். அவன் தனது வாளை உயர்த்துகிறான். சபை அதிர்ச்சியில் உறைந்தது. தியானத்தில் இருந்த துரோணரின் தலையை அவன் துண்டிக்கிறான். பாண்டவர்களின் மகா குரு மண்ணில் சாய்கிறார். கௌரவ படையில் ஒரு பெரும் கதறல் எழுகிறது. துரோணரின் வீழ்ச்சி கௌரவர்களின் முதுகெலும்பை உடைத்தது. இது ஒரு தர்மமான செயலா? தர்மர் சொன்ன அந்த பொய் வரலாற்றில் இன்றும் விவாதிக்கப்படுகிறது. ஒரு பெரும் நன்மையை கருதிச் செய்யப்பட்ட ஒரு சிறிய தீமை என்று கண்ணன் அதை நியாயப்படுத்துகிறான். விதியின் கணக்குகள் விசித்திரமானவை. தனது தந்தையின் கொடூரமான முடிவை கேட்ட அஸ்வத்தாமன் வெறி கொள்கிறான். அவனது கோபம் பாண்டவர்களை சுட்டெரிக்கத் துடிக்கிறது. அவன் நாராயண அஸ்திரத்தை ஏவத் திட்டமிடுகிறான். போர் மேலும் கொடூரமானதாக மாறுகிறது. துரோணருக்குப் பிறகு கர்ணன் தலைமை ஏற்கிறான். பல வருடங்களாக அவன் காத்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்குமான அந்த இறுதிப் போர் நெருங்குகிறது. யார் வெல்வார்? மகாபாரதம் தொடர்கிறது. 15ஆம் நாள் முடிந்தது. அநீதியின் தூண்கள் ஒவ்வொன்றாகச் சாய்கின்றன. ஆனால் கௌரவர்கள் இன்னும் வீழவில்லை. கர்ணனின் வீரம் எப்படி இருந்தது? அடுத்த அத்தியாயங்களில் கர்ணபர்வத்தை பார்ப்போம். அறிவாலும் வீரத்தாலும் சிறந்த துரோணர் அதர்மத்தின் பக்கம் நின்றதால் வீழ்ந்தார். சத்தியத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சிறு சறுக்கல் நேரிட்டாலும் வெற்றி அவர்களுக்கே. இதுவே இன்றைய பாடம். அடுத்த அத்தியாயத்தில் கர்ணனின் வீரம் மற்றும் அவனது தேரோட்டியான சல்லியனின் வஞ்சகம். கர்ணன் எப்படி தனது கவசங்களை இழந்தான்? அர்ஜுனன் அவனை எப்படி எதிர்கொண்டான்? இணைந்திருங்கள். இந்த உணர்ச்சிகரமான அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் மாவீரன் கர்ணனின் வீர மரணம். நீதி மீண்டும் நிலைநாட்டப்படும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.